இந்த காலையிலே வாசிப்போம். கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் என்ற 3வது பகுதியை நாம் இன்று தியானிக்க போகிறோம். நான் கர்த்தர் சித்தமாக இருந்தால் நம்முடைய சபை முக்கியமாக அதிகமாக வறுமைகளும் கருத்திரங்களும் வேலையின்மைகளும் சரியான ஒரு பிடிப்பில்லாமல், சரியான ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இல்லாமல், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், ஒரு நன்மை இல்லாமல், பற்றாக்குறைகளோடும் பயங்கரமான சூழல்களை வாழுகின்றபடியினால நான் ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த போது என் சபை, என்னோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை என்னோடு கூட தியானிக்கிற அனைத்து பிள்ளைகளும் அனைத்து பேரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஒரு செழிப்பான தெய்வீகமான ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் அதிகமாக உந்தப்படுகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த காலையில வாசிப்போம் நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசி கேட்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் இக்காலையில் அருமையான தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் இந்த நாளில் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும் என்பதை நீங்கள் அறிந்து அதை பற்றிக் கொள்ள வேண்டும். சும்மா செய்தி கேட்டுட்டு ரசிச்சுக்கிட்டு போறதில்லை. இன்னைக்கு கேட்டு இந்த காலை கேட்டு இந்த காலை விடக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த காலை கேட்டு அப்படி விட்டுருவாங்க. காலை நல்லா பிரசவம் பண்ணாரு, என்ன பிரசவம் பண்ண தெரியாது அப்படின்னு கூட அதை பிடிக்கிற ஆர்வம் இருக்கணும். அது போன வெள்ளிக்கிழமை செய்தியில உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், யூடியூப்ல நீங்க போய் பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகள் கேளுங்க. கர்த்தருடைய பாதத்தை இருக்க உட்கார்ந்தா என்னெல்லாம் பண்ணணும் என்பதை குறித்து சொல்லி இருக்கிறேன். இந்த சபையில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிப்போம். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள், வசனங்கள் வரும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிவியை ஓட விட்டுட்டு அப்படியே அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இசை மட்டும் கேட்டிருக்கணும், ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கணும், ஆனா ஒண்ணுமே பதியாது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் மனதில் ஆழமா அந்த சத்தியம் பதியும். அதை கேட்டு நீங்க பற்றி கொண்டு வேர் விடணும், வேர் பற்றணும். வேர் பற்றும் போது நீங்க ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். அல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகையினால் அதை நான் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். பிரசங்கிக்காவிட்டால் கேள்விப்பட மாட்டார்கள், கேள்விப்படாவிட்டால் விசுவாசிக்க மாட்டார்கள். நான் பிரசங்கிக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நான் இங்கு வாசித்தோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யங்களை கொடுக்கும். ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, ஐஸ்வர்யமாக ஆசீர்வாதமாக வாழ்கின்ற ஒரு நிறைவான குறைவற்ற ஒரு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு இந்த காலையிலே வைத்திருக்கிறார். நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் அந்த சிஸ்டத்தை வச்சிருக்கார். உலகத்தை படைக்கிற நாட்கள்ல மனிதனை படைத்த போது தேவன் 3 விதமான கோட்பாடுகளை அங்கு வைத்திருக்கிறார். கோட்பாடு பேசிக் என்னை கற்றுக் கொடுப்போம். இதை நீங்க அடிப்படையா நீங்க மனதில் எல்லாரும் பதிச்சுக்கோங்க. எங்கேயோ அசட்டையாக அறகுறையா கேட்காதபடி இந்த சத்தியத்தை நல்ல ஆழமா பதித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் படைக்கிற போது மனிதனை என்ன செய்தார்? அவர் ஆதாமை ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. நல்ல கவனிங்க, மனிதனுக்கு அன்னைக்கு இருந்தவங்க அதுக்கு பிறகு வருகிற தலைமுறைகளுக்கு நித்தியமான வாக்குத்தத்தம். அது எத்தனை தலைமுறை இந்த உலகத்தில் இருக்குதோ அத்தனை பேருக்கும் நித்தியமான வாக்குத்தத்தம். இதை நீங்க மனதில் பதிச்சுக்கணும். நீங்க என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் ஆதியில படைக்கிற போதே சொல்லிவிட்டார். அவருடைய பிள்ளைகள், அந்த நாட்களிலிருந்து வளர்ந்து வருகிற பின்பற்றி வருகிற பிள்ளைகள், நாம அந்த வாக்குத்தத்தங்களை நாம பற்றி கொள்ள வேண்டும். பாருங்க, வாசிப்ப திரும்ப. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
ஆசீர்வதித்தார். முதலாவது கர்த்தர் 3 கோட்பாடுகள். ஒரு மனிதனை படைத்தவர், உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லாரும் கர்த்தரால் படைக்கப்பட்ட சந்ததியே ஆகையினாலே கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் தேவன் அவர்களை படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதம்னா என்ன என்பதை அறிய வேண்டும். இது உன்னதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நல்லா கவனிக்கிற, ரொம்ப முக்கியமா கவனிப்பண்ணைக்கு. இது உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் வருகிற ஒரு பிளஸிங், ஆசீர்வாதம். அதை நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவேன், கவனிக்கிறீங்க. இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் ஒருவருடைய மேல வரும்போது அவன் செழிக்கிறான், அவன் பலப்படுகிறான். அல்லேலூயா. அவன் தழைக்க, ஜெயிக்க, இந்த உலகத்துல பலவிதமான வல்லமைகள் அங்கும் இங்குமா இழுக்கிறவைகளை எல்லாம் மேற்கொள்ள தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நல்ல செழிப்பா, நல்ல ஆசீர்வாதமா தழைத்து ஆசீர்வாதமா ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அது ஒரு உன்னத பலன் உங்களுக்கு கொடுக்கப்படுது. நீ ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுக்குள்ளேயே தேவன் அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டியோடு உங்களை படைக்கிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அது உன்னதமான தேவன் கொடுத்த அந்த கெப்பாசிட்டி. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதமா இருக்கல, அதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக அவர் செய்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திற்கு கடைசி பகுதியை வாசிப்போம். 26 வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். நல்ல கவனிங்க. முதல்ல ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துதான் உங்களை படைத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வாதமாக மாறணும். நீ ஆசீர்வாதங்கள் அதை எப்படி பெற்றுக்கொள்ள என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிச்சிட்டார். உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். உங்களுக்குள்ள நீங்க தழைக்கவும் செழிக்கவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் வேண்டிய கிருபைகளோடு தான் உங்களை படைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவதாக இதை பேசிக்க புரிச்சுக்குவோம், நம்ம பிறகு விளக்கம் தரேன். இரண்டாவதாக ஆள வேண்டும். ஆளுகின்றவர்களாக கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். இதை நீங்க புரிச்சுக்கணும். நம்மகிட்ட இருந்து ஆளுகை இல்லாம ஆளுகை என்பது அதிகாரம் நிறைந்தது. அல்லேலூயா. ஆகாயத்தில் உள்ளவைகளை, தண்ணீரில் உள்ளவைகளை, பூமியில் உள்ளவைகளை ஆள வேண்டும் என்ற அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே வசனம் தான் முதல்ல வாசித்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பலுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நீங்க நிரப்பணும். அதை கீழ்ப்படுத்தி, இந்த ஆகாயம், இந்த பூமியை, இந்த சமுத்திரம், இவைகள் தான் நம்ம முன்னால இருக்கு. இவளை நீ கீழ்ப்படுத்தணும். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ கீழ்ப்படுத்த வேண்டும். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும், பாருங்க, உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ள வேண்டும். The power and the authority கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க நல்ல ஆசீர்வாதமா வாழ்வதற்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் செழிக்கணும், நீங்க ஆசீர்வாதமா வரணும், அவங்க இருக்கிற இடத்துல நீங்க கட்டப்படணும், நல்ல வேரூன்றணும், நல்ல பற்றி பிடித்து என் ஜனங்கள் நல்ல சந்தோஷமும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்று தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை விசுவாசிங்க. உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். எங்க அந்த ஆசீர்வாதம் இருக்கு? எங்கேயோ இல்ல. உங்களை தேவன் உங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகின்ற அதிகாரம், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகின்ற அதிகாரம். உங்களுக்கு எதுவும் கிடைக்கல, உங்களுக்கு எதுவும் வாய்க்கல, நல்ல கவனிக்கிற, அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுகின்ற, அதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற, இந்த பூமியின் நன்மைகளை, சமுத்திரத்தின் நன்மைகளை, ஆகாயத்தின் நன்மைகளை சுதந்தரிக்கின்ற, ஆளுகின்ற
the power and authority கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். இதை சத்தியத்தை விளங்கிக் கொள்வோம். சத்தியத்தை விளங்கிக் கொள்வோம். உங்களுக்குள் அது இருக்கிறது. அதை ஆண்டவர் கொடுத்துதான் உங்களை படைத்திருக்கிறார். 3 கோட்பாடுகளோடு தேவன் உங்களை படைத்திருக்கிறார். மூன்றாவதாக வாசிப்போம். இந்த அதிகாரம் இருந்தால் நல்லா கவனிக்கிறீங்க. இந்த அதிகாரம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா, பற்றாக்குறையை நீங்க விரட்டி அடிக்க, தரித்திரத்தை உங்க வீட்டை விட்டு விலக்க அதிகாரம் உங்களுக்கு அந்த பவரை கொடுக்கிறார். வறுமையை விலக்கணும், கடன்களை விலக்கணும், வியாதியை விலக்கணும், உங்களுக்கு விரோதமா வருகிற எல்லாத்தையும் எதிர்த்து நின்று மேற்கொள்ளுகின்ற வல்லமை. அல்லேலூயா. மேற்கொள்ளுகின்ற, ஆளுகின்ற. வியாதியை நம்ம ஆளுகை செய்வோம். வியாதி நம்ம ஆளாது. சாவு நம்மை ஆளாது. அந்தகார கிரியைகள் நம்மை ஆளாது. பிசாசு நம்மை ஆள மாட்டான். தடைகள் நமக்கு முன்னால் நிற்காது. ஆளுகின்ற பவர். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 10:19 நாம் வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நல்லா கவனிக்கிறீங்க. சர்ப்பங்களும் தேள்களும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது இல்ல, கொல்லவும் அழிக்கவும் வருகின்ற தீய சக்திகள், தீய வல்லமைகள். நீங்க வாழ்வதற்கு விரோதமாக, நீ கட்டப்படுவதற்கு விரோதமாக, நீ செழிப்பதற்கு விரோதமாக, நன்றாக சுகமாய் பரிபூர்ணமாய் வாழ்வதற்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை, சர்ப்பங்களை, தேள்களை மிதிச்சு காலடி கொண்டது. அதற்கென்று அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆளுகின்ற கிருபை, உங்களை எதிர்த்து போராடுகிற வல்லமைகளை மேற்கொள்ளுகின்ற அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிற வல்லமை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆளுகின்ற கிருபை. இங்க உங்களிடத்துல அநேகருக்கு நல்ல கவனிக்கிறீங்க. ரொம்ப முக்கியமா நான் கவனிக்க வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த நாள்ல அருமையான தேவ பிள்ளைகள், நீ கடன்பட்டு கஷ்டப்பட்டு வியாதிகளோட பிரச்சனையோட வாழ்வது தேவனுடைய திட்டம் இல்ல. கவலையோடு இருக்கிற பற்றாக்குறை என்ன பண்றது, என்ன பண்றது? நீங்க சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? நீ பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம். நீங்க அவருடைய பிள்ளை, நீ ராஜாவுடைய பிள்ளை. நீங்க அப்படித்தான் இருக்கணும். நீ சுகமா இருக்கணும், தரித்திரமா இருக்கக்கூடாது, வியாதியோடு இருக்கக்கூடாது, பலவீனமா இருக்கக்கூடாது, போராடிட்டு இருக்கக்கூடாது. நீ ஜெயித்து வாழ வேண்டும் என்ற அதிகாரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை புதிய ஏற்பாட்டிலே பவுல் எழுதும்போது எழுதுகின்றார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த அதிகாரத்தை குறித்து என்ன சொல்லுகின்றார் என்றால், நாம் எல்லாரும் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. புருஷனோட சண்டை போட்டு இருக்க மாட்டோம். வெளியில இருக்கவங்கள்ட்ட பகையாளி எதிர்த்து நிற்கிற காரியங்கள், கடனை கொண்டு வருகிற, வறுமையை கொண்டு வருகிற, பல விதங்கள்ல பிரச்சனையை கொண்டு வர காரியங்களை நம்ம போராடிட்டு இருக்க மாட்டோம். மனுஷனோட போராட மாட்டோம். நம்முடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலனுள்ள அதிகாரம். எவ்வளவு பெரிய வல்லமைகளானாலும், எவ்வளவு பெரிய வெறுமைகளானாலும், எவ்வளவு பெரிய ஒழுங்கின்மைகளானாலும், எவ்வளவு பெரிய தடைகளானாலும் அவைகளை எதிர்த்து என் பிள்ளைகள் போராடி மேற்கொள்வதற்கான அரண்களை நிர்மூலமாக்குகின்ற வல்லமைகளோடு கர்த்தர் படைத்திருக்கிறார். அதிகாரம். ஆளுங்க. நீங்க உங்களை அவைகள் ஆளக்கூடாது. பாதாளத்தின் வல்லமை உங்களை மேற்கொள்ளக்கூடாது. எந்த சத்துருடைய கிரியிலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. சிதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவைகள் ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. மேற்கொள்ளாது, அவ்வளவுதான். வியாதி உங்களை மேற்கொள்ளாது. ஐயோ பயந்து பயந்து வியாதிக்குள்ளாக போகாதீர்கள், பலவீனங்களுக்குள்ளாக போகாதீர்கள், வெற்றி இல்லாத வாழ்க்கைக்குள்ளாக போகாதீர்கள், கவலைகளுக்குள்ளாக போகாதீர்கள். நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், நீங்கள் ஜெயிக்க வேண்டும்.
என்று ஆண்டவர்களை படைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய நோக்கம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த தேவனை துதிக்கணும், புலம்ப கூடாது. நீங்க உங்க ஆண்டவருக்கு முன்னால எனக்கு என்ன இருக்குன்னு புலம்பிட்டு கவலைப்பட்டுட்டு என் பிள்ளைகள் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நீங்க சம்பூர்ணமாக இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். வீட்டுக்குள்ள கலக்கம், சஞ்சலம், என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ண கவலைப்பட்டு இருக்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த சம்பூர்ணம் எப்படி உண்டாயிற்று என்பதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் உங்களை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலுமிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம். அது கல்லுகள் இருபாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். போதும், கவனிங்க. நீங்க ஒரு தேசம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம், கவனிக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிப்போம். நீங்க பிறப்பிலேயே இந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, பிறப்பிலேயே இந்த தேசத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லையானால் இன்னொரு பகுதியில் இருந்த தேசத்துக்கு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, வந்திருக்கிற தேசம் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்குரிய தேசம். இந்த தேசத்தில் எல்லா நன்மைகளும் நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதைத்தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஒன்று தாழ்ச்சி இல்லாமல், ஒன்று குறைவில்லாமல் நீங்கள் சம்பூர்ணமாய் இருப்பதற்காக இந்த தேசம் உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு எல்லா விதமான சகல நன்மைகளும் நிறைந்த தேசமாய் கர்த்தர் இதை படைத்திருக்கிறார். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல எல்லாம் நிறைவாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் நிறைவாக வைத்திருக்கிறார். எங்கேயோ அல்ல, இங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல, தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்துல நீங்கள் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும், நீங்கள் நிறைவாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசியுங்கள், அடிப்படையான காரியங்களை விசுவாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிக்கிறீங்க, இதை மனதில் ஆழமா பதிச்சுக்கோங்க. நான் இருக்கிற இடத்துல தேவன் என்னை செழிக்க பண்ண, தேவனை கட்டி எழுப்ப, தேவனை நல்ல முறை வேர் பற்றி நின்று கனி கொடுக்க, உலகத்திலே மற்றவர்களால் சொல்லப்படுகிற அளவுக்கு பலன் கொடுக்க தேவனை இந்த இடத்தில் நாட்டி இருக்கிறார். என்னை இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஊர்லயே என்னை வைத்திருக்கிறார். இங்க நான் செழிப்பேன். கர்த்தர், அதுதான் தேவ திட்டம். இந்த இடத்துல தேவன் வைத்திருக்கிற இடத்தில் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பது தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எங்கும் அலைவதல்ல, அந்த இடத்துல அவனை கொண்டு வந்திருக்கின்ற அந்த தேசம் அப்படிப்பட்ட தேசம். நீ இருக்கிற இடம் அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற இடம், வெற்றி கொள்ளுகிற இடம், மேற்கொள்ளுகிற இடம், ஜெயம் கொள்ளுகிற இடம், செழிக்கிற இடம், வளருகிற இடம், அங்கதான் உங்களை வச்சிருக்காரு. அங்க நீங்க வேர் பெற்ற வேண்டிய காரியம் உங்களுடையது. கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலையில விசுவாசியுங்கள். இது எனக்கு சொல்லப்படுது, நான் நாட்டப்பட வேண்டும். மூன்றாவதாக வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். பின்னும் தேவன் பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்கப்படுவது. கவனிங்க, எங்கும் மூன்றாவது ஒரு திட்டம், விதைகளை தருகிறார். விதை தரும்
விதை தரும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மரங்களும் செடிகளும் கொடிகளும் இருந்தாலும் நம்ம விதை இருக்குமானால் விதைக்க வேண்டும். விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள். அல்லேலூயா. அதிகமாக நாம் விதைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மூன்றாவது, நீங்க விதைக்கிற அளவுக்கு அறுப்பீங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த 3 திட்டங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்து ஒழுங்குபடுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். இந்த 3 தன்மைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து இருக்கிறது என்று விசுவாசிங்க. எனக்குள்ள அதை வச்சுதான் ஆண்டவர் படைச்சிருக்கா என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும், அதை யோசிக்கணும், அதை நீங்க அதை அடிப்படையில தான் உங்க வாழ்க்கையை நீங்க அமைக்கணும். இந்த 3 காரியங்கள் இருக்கணும். ஒன்று, என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லாம இருக்கட்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நல்லா கவனிக்கிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அல்லேலூயா. உங்க தலைமையில இருக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. பணம் ஆசீர்வாதம் இல்ல, வீடு ஆசீர்வாதம் இல்ல, காரு பங்களா சொத்து சுகங்கள் ஆசீர்வாதம் இல்ல. இது ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆசீர்வாதம் வேற. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் இதை வேளை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறியணும். நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. சுகம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல. நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. இந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யங்களை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நல்லா கவனிக்கிறீங்க. ஆதி மனிதனுக்கு அப்படிப்பட்ட கோட்பாடோட படைச்சாரு. அதை இழந்தான். தேவனுடைய மகிமை பாவத்தினால, பிசாசினால இழந்த பிறகு நடக்கிற காரியத்தை சொல்கிறேன். என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக கரையை செலுத்தி விட்டாரோ, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுதலுக்காக உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கவனிக்கிறீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலைமையில வருது. அது வரைக்கும் இல்ல. என்றைக்கு கர்த்தரை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம், இழந்து போன மகிமை, இழந்து போன ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் தலைமையில் வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க உரிமையாக்கணும். அந்த ஆசீர்வாதம் உங்க மேல வரணும். வந்தா ஐஸ்வர்யம் கொண்டு வரும், ஆசீர்வாதம் கொண்டு வரும், பிள்ளை பாக்கியங்களை கொடுக்கும், நன்மைகளை கொடுக்கும். நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல வசனங்களையும் வார்த்தைகளையும் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்போ நம்ம வெளியில இருந்தோம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உள்ள வந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வருகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுது, சாபங்கள் விலகுது. நல்லா கவனிக்கிறது, ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் என்பது மாற்றப்படாத ஒன்று. உங்களுக்கு வீடு இல்லாம இருக்கலாம், சொத்து இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், எந்த ஐஸ்வர்யமும் உங்க கையில இல்லாம இருக்கலாம். ஆசீர்வாதம் இல்லாம இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். உங்களுக்கு எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறது ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஐஸ்வர்யத்துக்கு முன்னால போகாதீங்க, ஐஸ்வர்யத்தை தேடாதீங்க, காரு பங்களா பணம் சொத்துன்னு தேடாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் தலைமையில இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீதிமானி சிரசின் மேல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருந்தால் ஐஸ்வர்யங்கள் வரும், நன்மைகள் வரும், செழிப்பு வரும், மேன்மை வரும், உயர்வு வரும். வாழ்ந்திருப்பீங்க. சபை அறியணும். சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நீங்க என்ன தேடினாலும் ஐஸ்வர்யம் வந்தது மாதிரி இருக்கும், பிரயோஜனம் இல்லாம போயிடும்.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு, அதுக்கு மேல அவர் வேதனை கூட்டவே மாட்டார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. ஆமென் சொல்லுவோமா? யோபின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 22வது அதிகாரம் 28வது வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு வாய்க்கும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதம் எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ மனசுல ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டா அது நிலைவரப்படும், நடக்கும். மனசுல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. எதை நீங்க மனசுல நிர்ணயம் பண்ணுகிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும், அது நிலைக்கும், அது ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். நல்ல மனுஷன் நீதிமான், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவன் நீதிமான். நல்ல மனுஷன் தன் இருதயம் ஆகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நல்லது வெளியே வரும். என்ன வரணும்? எனக்கு என்ன பற்றி, நான் எங்க உருப்படுறேன், நான் எங்க நல்லா இருக்கிறேன், நம்மை குறித்து தாழ்வானதை சொல்லி குறைவானதை சொல்லி நம்மை அழிக்கிற அந்த வார்த்தைகளை விடுகிறது தவறானது. நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் எங்க இருக்கிற நம்ம நாவல நல்ல வார்த்தைகளை பேச பழகணும். விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் நான் சபிக்கப்பட்டவனோ நிர்பந்தமாய் வாழுகிற மனுஷனோ அல்ல. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஜெயிக்க பிறந்தவன், ஆள பிறந்தவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே அல்லேலூயா. ஒருவர் தோல்வி மனப்பான்மையோடு வாழ்வதற்கு தேவன் படைக்கவில்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தலைமையில் இருக்கும் போது நீதிமானின் சிரசு மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நல்லா கவனிக்கிறேன். நீங்க கழுவப்பட்ட பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, எல்லாரும் உறுதிப்படுத்திக்கோங்க. என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அன்றைக்கு இவையெல்லாம் உங்களுக்கு சொந்தம். நீங்க வேண்டுகிற காரியம், விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுவோமா? நீங்க விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். அதை மறக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம வாயின் வார்த்தைகளால சிக்க கூடாது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். உன் வாயின் மொழிகளால சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டார். புலம்பி கண்டதை பேசி நீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிற, ஆசீர்வாதத்துக்கு விரோதமா பேசுகிற காரியம் உங்க வாயினாலே நீங்க கெடுத்துட்டீங்க என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வார்த்தையையும் மனதையும் தைரியமாக விசுவாசமாக கர்த்தரோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட இணைக்கப்பட்டு வாழ வேண்டும். இணைக்கப்பட்டு வாழ வேண்டும். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன். ஒண்ணும் இல்லாம இருக்கட்டும். பணம் இருந்தா தான் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. பணம் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், கல்வி இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் அழைத்து இருக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருக்கணும். உன்னுடைய உண்மையில இருக்கிற ஆசீர்வாதம் தான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு காலையில் அருமையான தேவ பிள்ளைகள், சிலருக்கு பணம் போயிட்டுன்னா ஆசீர்வாதம் போகாது, வீடு போயிட்டுன்னா ஆசீர்வாதம் போகாது. நல்லா கவனிக்கிறீங்க. காரு நம்ம விட்டு போயிட்டுன்னா ஆசீர்வாதம் போகாது. ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கணும். ஆசீர்வாதம் உங்க மேல இருந்தா உங்க வீட்டுக்கு குறைவில்லாம இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு குறைவில்லாம இருக்கும். நம்ம எதை தேடுகிறோம்னா ஐஸ்வர்யத்தை தேடுறோம், உலகத்தினுடைய பொருளை தேடுகிறோம், பொண்ணை தேடுகிறோம். ஆசீர்வாதம் உங்க மேல இருந்தா பொன் வந்துரும், பொருள் வந்துரும்.
ஐஸ்வர்யம் வந்துரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதம் என் மேல இருக்கணும். சொல்லுங்களேன் அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. இது நம்ம அறிந்து கொள்வோம். ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணக்கூடாத ஆசீர்வாதம் என்கிட்ட இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. அது எங்க இருக்கு? தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குன்னு விசுவாசிக்கணும். இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு எல்லாம் கொண்டு வரும். காணக்கூடாத அந்த ஆசீர்வாதத்தை நீங்க விசுவாசிக்க பழகணும். அது உங்களுக்கு பொருளாக மாறும். நல்லா கவனிக்கிறீங்க. நான் இன்னும் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லி தருவேன். காணல ஆசீர்வாதத்தை நான் காணல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். அது என்ன செய்யணும்னா விசுவாசத்தோடு பேசணும். காணல, ஆனா இந்த காரியங்களை நம்பி விசுவாசித்து நீங்க என்ன சொன்னா பேசுறதெல்லாம் விசுவாசித்து பேசணும். அது என்ன நடக்கும்? நான் புலம்பக்கூடாது. அது ஊழியக்காரங்கிட்ட கூட புலம்பக்கூடாது. அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கு. நோ, நீங்க விசுவாசத்தை திடமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பொருளாக மாறும், காணக்கூடியதாக மாறும். நல்லா கவனிக்கிறீங்க. காணக்கூடாதவைகள் தொடக்கூடிய இடத்துல தொடுக்க இல்லாம இருக்கும், தொடக்கூடியதா வந்துடும். காணக்கூடாததா இருக்கும், காண்கிறதாக மாறும். அது அந்த விசுவாசம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு வீடு எனக்கு இல்ல, காணல. உங்க விசுவாசம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசித்து அந்த வீடை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வார்த்தையினால பேசவும், உங்களுடைய அறிக்கைகள் எந்த வார்த்தையானாலும் உங்களுக்கு ஒரு வீட்டை குறித்து நீங்க பேசுறீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், என்னதை இருதயத்தில் நிர்ணயம் பண்ணிக்கிட்டீங்களோ நடக்கும். விசுவாசத்தோட ஆசீர்வாதத்தின் தேவனோடு கூட விசுவாசத்தில் இணைக்கப்பட்டால் அந்த வீடு வந்துடும். காணலான வரும். குழந்தை அப்படிதான், காணலான வரும். இது ஒரு தொட முடியாம வறுமையா இருக்கு, அந்த தொடக்கூடியதா மாறுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்படுகிற அந்த விசுவாசம் முதல்ல இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் செழிப்பாதான் இருக்கணும், நான் நன்மையாக இருக்கணும், நான் நல்ல நிலையில இருக்கணும். தேவன் விரும்புகிறார். எங்க விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானா எனக்கு இது வேணும் ஆண்டவரேன்னு இருதயத்தில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு அது நிலைப்படும். ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யம் வரும், அந்த ஆசீர்வாதம் வரும். எது இல்லை அது வரும். இது உலகத்தின் தத்துவம் இல்ல, பைபிள். இது பைபிள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது தேவன் எனக்கு மேல வச்ச ஒரு பலன். தேவன் எனக்கு மேல ஒரு பலன் வச்சிருக்கார். நீ ஆசீர்வாதமா இருக்கும், நீ ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதுல வேதனையே இருக்காது. நீங்க எதையும் அதுக்கு மேல கூட்டாண்ட. நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 10:22 திரும்ப வாசிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நல்ல கவனிங்க. நிறைய காரு, பங்களா, வீடு, சொத்து, சுகம், பணம், அக்கௌண்ட், நரம்பு எல்லாம் இருக்குன்னாலும் நிம்மதி இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. துக்கத்தோட இருக்கிறோம் அப்படின்னா ஆசீர்வாதம் இல்லை. இது இல்லை ஆசீர்வாதம். பணம், காசு, நிரம்பின பொருளாதாரம், இது இல்ல ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேற. அது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த கிருபை. நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். 3 விதமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை 3 நான் உங்களுக்கு பிரிச்சு உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நல்ல கவனிங்க, ஆசீர்வாதம் என்பதோட உங்களுடைய எந்த செயலையும் கூட்டிட முடியாது. நீங்க அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. அவர் தருகிறது, அதை வாங்குறதுக்கு பாத்திரமா நடக்கிறத நீங்க கற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். அல்லேலூயா. நல்ல கவனிக்கிறேன், ரொம்ப முக்கியம். பாத்திரமாக நடப்பது நம்ம செட்டரேட் பண்ணிக்கணும். கிறிஸ்டியன் லைஃப் பாத்திரமாக நடப்பது. ஆமென். நல்ல கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். இதுக்கு கூட நீங்க எதையே உங்க கிரியெல்லாம் கூட்டிட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு கூட நீங்க மனுஷன் எதையும் போட்டு புரட்டி உருட்ட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவருடையது, அவர் உங்களுக்கு கொடுக்கிறது. அதை பாத்திரமாக்குறது ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு டம்ளர் திறந்து நிமிர்ந்து இருந்தாதான், நிமிர்ந்து இருக்கணும், திறந்து இருந்தாதான் எவ்வளவு ஊத்துனாலும் நிரம்பும். அது சாஞ்சி கிடக்குன்னா
அது குப்புற கிடக்குன்னா எவ்வளவு ஊத்துனாலும் நிரம்பாது. பாத்திரம் ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆளும்படி அதிகாரம் பெற்றவன், நான் விதைத்து அறுப்பேன், ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பேன் என்ற விசுவாசத்துக்குள்ள நீங்க எப்போ நீங்க கடந்து வந்து அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரையும் வசனங்களையும் கர்த்தரை பற்றி பிடித்து நிற்கிறீர்களோ அவங்க ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நல்ல கவனிக்கிற ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நடக்கிற பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பதிலா நீங்க நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யத்தின் மேல கண் வச்சு அதை தேடினீங்களா எல்லா தீமைக்கு அது வேறா போயிடும். அதன் மேல கண் வைக்க கூடாது, ஆசீர்வாதத்தின் மேல அதை கண் இருக்கணும். யாக்கோபு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தின் மேல கண் வச்சவன். நான் ஏற்கனவே ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. யாக்கோபுக்கு கண் எங்க இருந்துன்னா பொண்ணு மேல, பொருள் மேல, அப்பா வீட்டு ஆஸ்தி மேல எதுலயும் இல்ல. எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னு ஏங்கி 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 ஆசீர்வாதத்தை வாங்கணும்னே வாழ்ந்தவன். அவன் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் தேடின ஆசீர்வாதம் வேற. நான் உங்களுக்கு சொல்லுவேன், கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகள், கவனிங்க. நமக்கு ஆசீர்வாதம் இருந்தா பிள்ளை வந்துடும். என் மேல ஆசீர்வாதம் இருந்தால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், இல்லாதது இருக்கிறதாக மாறிடும். வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், கட்டப்படுதல் உண்டாகும், சொத்து உண்டாகும், வீடு வாசல் கார் என்ன எல்லாம் இருக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆசீர்வாதம் இருக்கிறதா நம்ம முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு மிக முக்கியமா அடிப்படையா இருக்க வேண்டியது, நான் நிபந்தனை இல்லாம என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்ப நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் ஆகிறேன்னா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருக்காருன்னு யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை வருதோ, என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று யாருக்கெல்லாம் மனதுல ஆழத்துல இருதயத்துல அந்த எண்ணம் விசுவாசம் வருதோ அவங்க ஆசீர்வாதமா மாறுறாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாம விட்டுறாரோ அவன் பாக்கியவான். அந்த இடத்துக்கு வரணும். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற போது நான் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன் ஆகிறேன். சாபங்கள் விலகிறது, பாவத்தின் ஆளுகை விலகிறது, பிசாசின் ஆளுகை விலகிறது. என்னை விட்டு விலகிற போது நான் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் ஆகிறேன். எல்லா நன்மைகளுக்கு பாத்திரனாக மாறுகிறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். என்ன கவனிக்கிறீங்க? ஒரு புருஷனோட ஒரு மனைவி 50 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, ஒரே வீட்டில் இருக்கட்டும். கவனிக்கிறீங்க? ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். புருஷனோட 50 வருஷம் ஒரு வீட்டில் வாழ்ந்தாலும் புருஷன் ஏற்றுக்கொண்டிருந்தால் வீட்டில் நிறைய சாப்பாடு இருக்கட்டும், அது பெருசு இல்ல. பெரிய மத்த கட்டில் இருக்கட்டும், பெருசு இல்ல. பெரிய வசதிகளும் வாய்ப்புகளும் நிறைய இருக்கட்டும், அது அந்த புருஷனுடைய மனைவி நல்லா அனுபவிக்கிறதாக இருக்கட்டும். சாப்பாட்டு குறைவில்லாம இருக்கட்டும், பணம் காசு குறைவில்லாம இருக்கட்டும். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புருஷன் மனைவியை அங்கீகரிக்காவிட்டால், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அந்த வீட்டில் இருந்து பிரயோஜனம் இல்லை. சொல்லுகிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிக்கிறேன், ரொம்ப முக்கியம். ஒரு கணவர் மனைவியுடைய உறவை குறித்து பேசுகிறேன். புருஷன் அங்கீகரித்திருக்கிறார், புருஷன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அந்த கன்ஃபர்மேஷன், அந்த ப்ரூஃப் இருந்தாதான் அந்த மனைவி அங்க இருப்பார். இல்லைன்னா அந்த மனைவிக்கு அந்த வீட்டில் பெருசா ஈடுபாடு இருக்காது. சொல்லுங்களாமே. அல்லேலூயா. அதுபோல நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களானால், அவரால் அங்கீகரிக்கப்பட்டு இது என் மகன், என் மகள், நான் ராஜா, என்னுடைய மகன் ராஜாத்தி, மகள் ராஜாத்தி, மகன் ராஜா. நீங்கள் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள்.
இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துவிட்டால் ஆசீர்வாதம் மேல இருக்குன்னு அர்த்தம். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ஏனோ தான் நடக்கிறவள் அல்ல. நான் இன்னாருடைய பிள்ளை, அவர் என்னை இந்த விதமா ஏற்றுக்கொண்டார். நான் சொல்லுவேன், நான் அவருடைய ஊழியக்காரன், நான் அவருடைய மகனாக இருக்கிறேன், அவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன், என்னை அவர் அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற நிலையில் நீங்கள் வரும்போது, அவர் என்னை மகனாக ஏற்றுக்கொண்டார், என் பாவங்களை எல்லாம் தள்ளிவிட்டு என்னை மகனாக அணைத்துக் கொண்டார், மகளாக அணைத்துக் கொண்டார், நான் அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்திலே உங்களுக்கு விசுவாசம் வந்து அவரோடு கூட அந்த தொடர்பு பற்றுக்கொள்வதில் இருக்குமானால் நீங்க ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் நடக்கும், அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன் சொன்னமே, இது மிக முக்கியமான ஒரு காரியம். முதல் படி அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். வேற எதுவும் எனக்கு வேண்டாம், வேற எனக்கு எதுவும் வேண்டாம். குழந்தை வேணும்னு இல்ல, பணம் வேணும்னு இல்ல, வீடு நிறைய என்ன இருந்து எனக்கு வேண்டாம். என்னை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னை அணைத்துக் கொண்டார், நானுடைய பிள்ளை, நானுடைய மகன், அவருடைய மகள் என்ற அந்த ஸ்தானத்தின் அந்த விசுவாசம், அந்த பற்று பிடிப்பு உங்களுக்கு என்னைக்கு வருது, உங்க தலைமையில் ஆசீர்வாதம் வருது. உன்னதரோடு தொடர்பு, அந்த ஐக்கியம், விசுவாசம் பலப்படும் போது தேவ ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பற்றிக் கொள்ளுங்க, தியானம் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். செய்தியை கர்த்தர் சுத்தமா நான் வீடியோல போடுவோம், கேளுங்க. பல தடவை கேட்டு எந்த இடத்துல நான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படணும், நான் ஆசீர்வாதத்துக்கு எப்படி மாறணும் என்பதை மிக முக்கியமாக கவனித்துக் கொள்வோம். ஆமென் சொல்லுவோமா? நிபந்தனையே இல்லாம அவர் ஏற்றுக்கொள்ளுற, கண்டிஷனே கிடையாது. நீ என் பிள்ளைப்பா, எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் நான் மன்னிச்சுட்டேன். ஏன் மன்னிக்கிறேன்னா, உனக்காக என்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, அந்த ரத்தத்தை பார்த்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஸ்லாக்கியம் எப்படி கிடைக்குது? உனக்கு அந்த இவர் உனக்காக என் மகன் உன்னை நேசித்து அவருடைய ரத்தத்தை சிந்தினபடினால அந்த ரத்தத்தை பார்த்து உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். உன் அழுக்க நான் பார்க்கல, உன் கந்தையை நான் பார்க்கல, உன்னை என் மகனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஸ்லாக்கியத்தை நான் அடைகிற நேரம் தான் ஆசீர்வாதம் என் மேல வருது. அந்த பாக்கியம், அந்த கனெக்ஷன், தேவனோடு உள்ள அந்த உறவு, அதை விசுவாசிக்க பழகணும். நான் அவருடைய பிள்ளை. நான் இதுக்கு முன்னால இங்கே காட்டுல ஒரு மாதிரி இருந்தேன், இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன். இந்த தலைமையில இந்த ஆசீர்வாதம் வரும்போது நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும், இல்லாததெல்லாம் நீ விசுவாசித்து அதை மனசுல நிலை கொண்டா அது நடக்கும், அது நடக்கும், அது வரும். தொட முடியாத இடத்துல இருந்து தொடுறதா மாறும், இல்லாத இருந்தெல்லாம் இருக்கிறதா மாறும். எந்த எது வாங்கணும்னா ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறுதல், ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாக மாறுதல். உன் கண்கள்லாம் திறக்கட்டும், ஒரு இதய கதவுகள் திறக்கட்டும். நீங்க ஆசீர்வாதமாக மாறுறது இப்படித்தான். பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடத்தை நீங்க அவரோடு பற்றி கொண்டு வாங்கணும். வாங்கும் போது வாழ்க்கையில இல்லாததெல்லாம் இருக்கிறதாக மாறும். நீங்க பெற்றுக்கொள்ளாதெல்லாம் அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், உலகத்தின் நன்மைகளை கொண்டு வரும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிக்க. இரண்டாவதாக ஆசீர்வாதம், நல்ல கவனிக்க. முதல்ல நான் சொன்னேன், அவர் உங்களை ஏற்றுக்கொள்வதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுற அளவுக்கு நீங்க நடக்கணும். அந்த விசுவாசம் உங்களுக்கு கூட கலந்து கிடக்கும். இல்ல, நோ, நான் யாருடைய பிள்ளை, என்னை அவர் அணைத்துக் கொண்டார், என்னை அவர் சேர்த்து கொண்டார், என்னை அவர் ராஜாவின் பிள்ளையாக வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளை. அது அந்த தொடர்பு, அந்த விசுவாசம், அந்த பற்றிக்கொள்ள உங்களுக்கு இருந்தா போதும், எங்க இருக்கலாம் உங்களுக்கு கூட நடக்கும். ஐஸ்வர்யங்களை கொண்டு வரும், இந்த உலக நன்மைகளை கொண்டு வரும், செழிப்பை கொண்டு வரும். ஆமென் சொல்லுவோமா? அல்ல. இரண்டாவதாக நல்ல கவனிங்க, தேவனுடைய தயவு உங்களுக்கு இருக்கணும். தேவ தயவு உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு போகும். நல்ல கவனிக்கிறீங்க. தேவ தயவு யாரோடு கூட இருக்குதோ, கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது யாருக்கோ ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க இந்த ஸ்தானத்தை, முதல் ஸ்தானத்தை கரெக்ட் பண்ணிட்டீங்க, பாவம் மன்னிக்கப்பட்டு என்ன அவர் பாவங்களை எல்லாம் கழுவி அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளை என்ற உணர்வு
அந்த சிந்தன், அந்த இருதயத்து பூர்வமான விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட நிலை உங்களுக்கு எப்போதும் இருக்குமானால், உங்களை விட்டு விலகாம இருக்குமானா, இங்க அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். அல்லேலூயா. அவரோடு தொடர்பாக இருக்கிறீங்க, இந்த உலகத்தின் நன்மைகளை சொந்தரிக்க. இரண்டாவது, தேவனுடைய தயவு உங்களை நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், உங்களை மேன்மையாக கொண்டு வைக்கும். ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு வேணும். அதை பெறதுக்கு உள்ள காரியங்களை நீங்க செய்யணும். கவனிக்கிறீங்க? இப்ப யோசேப்பு குறித்து நம்ம பார்க்கிறோம். பணத்தை சம்பாதிக்கணும்னு தேவையில்லை, தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளணும். அதையும் சம்பாதிக்க இதை பெற்றுக்கொண்ட போது அதெல்லாம் நடக்கும். இதை பெற்றுக்கொள்ளும் போது நீங்க வளருவீங்க, நீங்க கட்டப்படுவீங்க. யோசேப்பு பாருங்க, இப்போ எய்த்துக்கு கொண்டு போகப்பட்டான். 3 நிலைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். எய்த்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அங்க போனா எய்த்தியர் ஒரு நாளோ அந்த எபிரேயரை கிட்ட விட மாட்டாங்க, தள்ளி வைப்பாங்க. எபிரேயர்ல கூட சாப்பிட மாட்டாங்க. எபிரேயரை எந்த இடத்திலும் முன்னால கொண்டு விட விரும்ப மாட்டாங்க. தீண்டத்தகாதவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, இஸ்ரவேலர் ஆடு மேய்க்கிறவங்க. ஆனா யோசேப்பு அங்க அடிமை அந்த தேசத்துக்கு கொண்டு போகப்படுறான். எகிப்திற்கு தேசத்துல அடிமையா கொண்டு போன இடத்துல யோசேப்ப கர்த்தருடைய தயவு என்ன செய்துன்னா, போத்திபார் வீட்டுல கொண்டு வச்சு. அல்லேலூயா. கொண்டு வச்சது மட்டும் இல்ல, நல்லா கவனிக்கிறேன். தேவனுடைய தயவு அடிமையாகவோ விரும்பப்படாத ஒரு நபராக இருந்த எகிப்தியருடைய மத்தியில் இருந்த எபிரேயன் ஆகிய யோசேப்ப தேவனுடைய தயவு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வீட்டுல ஓனரா மாத்திச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய தயவு இருக்குமானால் நீங்க எந்த இடத்துல அடிமையாக இருந்தா கூட, ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்தா கூட நீங்க துளிர்ப்பீங்க. தேவனுடைய தயவு. ஆமென் சொல்லுவோமா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை, தயவு கிடைச்சது. நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். தேவனுடைய தயவு என்னால வாங்கப்படணும், அதுக்கு பாத்திரமாக நான் நடக்கணும். தேவனுடைய தயவு வாங்குறதுக்கு பாத்திரமாக நடக்கணும். இந்த நாளைக்கு காலையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்கு பாத்திரமா எப்படி நடந்தா தேவனுடைய தயவு எனக்கு கிடைக்கும்? இப்ப யோசேப்பு பாருங்க, ஜெயில போடப்படுறான். இரண்டாவது, ஜெயில போடப்படுற எதுக்குன்னா, திருடுறதுக்கு இல்ல, கொலை பண்ணதுக்கு இல்ல, கொள்ளையடிச்சதுக்கு இல்ல. நாட்டிலேயே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த போத்திபாருடைய வீட்டுல அவருடைய மனைவிய கற்பழிச்சுட்டான்னு குற்றச்சாட்டுனால ஜெயில போடப்பட்டிருக்கான். நல்லா கவனிக்கிறீங்க, பயங்கரமான குற்றச்சாட்டு, சாதாரண இல்ல. எப்படி கவனிச்சிருப்பாங்க? ஜெயில எப்படி கவனிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த ஜெயில இரும்பு விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்று சங்கீதம் சொல்லுது. பயங்கரமான இந்த குற்றச்சாட்டுக்கு எவனும் தப்ப முடியாது. சமத்த சாத்துதான். ஒரு அடிமை, நீ இப்படி ஒரு வேலைக்காரன் இந்த நிலைமை பண்ணிட்டியான்னு சொல்லி சம சாத்து இருக்க வேண்டிய இடத்துல தேவனுடைய தயவு ஜெயில் சூப்பரண்டா வச்சிருக்கு. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த தலைவர்களுக்கு மேலாக கர்த்தர் வைத்தார். ஜெயில இருந்த ஜெயிலர்களுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்தினார். தயவு, தேவனுடைய தயவு. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நிபந்தனையற்று உங்களை ஏற்றுக்கொண்டு, என் பிள்ளை கழுவி சுத்தமாக்கி என் பிள்ளைன்னு வச்சிருக்கணும், அதுக்கு பாத்திரமா நடக்கணும். இரண்டாவதாக, தேவன் தயவை பெற்றுக் கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, யோசேப்பு. இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். யோசேப்பு அங்கிருந்து எகிப்து ராஜாவுக்கு முன்னால, பார்வோனுக்கு முன்னால கொண்டு விடுறாங்க. 5 நிமிஷத்துல எகிப்துக்கே அதிபதியாக உயர்த்தப்பட்டான். அதான் தேவனுடைய தயவு. அடிமை, ஒட்ட முடியாது, ஒரு கீழ் ஜாதின்னு தாழ்த்தப்பட்டவன், ஆடு வைக்கிறவன், அவனை கர்த்தர் தேசம் முழுவதுக்கு அதிகாரியாக உயர்த்தினான். ரொம்ப எவ்வளவு மோசமான நிலைமையில போனான் தெரியுமா? எந்த நிலைமையில் நீங்க போயிட்டு இருந்தாலும் தேவனுடைய தயவை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக வாழ்வீர்களானால் எந்த இடத்துல நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். எந்த இடத்துல என் ஜனம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்க வேண்டாம். பணம் கொடுத்து
கொடுத்தோ அடியாள் வச்சோ ஆள் பலத்தோட எதுவும் நடக்காத காரியம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குமானால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவீங்க. ஆமென் சொல்லுவோமா? யாரால சாதிக்க முடியாததை சாதிக்கக்கூடியதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். எதையும் செய்ய முடியாத காரியங்களை செய்ய வைப்பதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் என் சிரசின் மேல் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே, ஆமென் சொல்லுவோமா? நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய ஆசீர்வாதம் நிபந்தனையற்று ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு பிள்ளையாக, மகனாக, மகளாக, ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக, ராஜாவாக, ராஜகுமாரத்தியாக என்னென்ன விதத்தில் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அந்த விதமா இங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய முதல் காரணம். பாவம் மன்னிக்கப்பட்டு உங்களை ஏற்றுக்கொண்டது. நீங்க வேற எதுவும் உங்களுக்கு இல்லை, அவர் உங்களை ஏற்றுக்கொண்டா போதும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கிறீங்க. உங்களை ஒரு தெரிந்து கொள்ளுதலோடு உங்களை சேர்த்திருக்காரு. நீங்க விளங்கிக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆசீர்வாதத்திற்கு இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இதுவரைக்கும் சொந்தமாகாமல் இருந்திருக்கலாம். எல்லாம் பண்ணி இருக்கோம். ஆனா இந்த நிலையில நீங்க வரல. இன்னைக்கு விசுவாசிக்க முதல்ல நான் ஆண்டவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என் அவருடைய குமாரனாக, குமாரத்தியாக, ராஜாவாக, ராஜா குமாரத்தியாக தெரிந்து கொண்ட நான் இன்னாருடைய பிள்ளை என்பதை நல்ல நிலைநாட்டுக. அதுக்கு சொந்தக்காரங்க ஆகுது. இரண்டாவது, தேவனுடைய தயவு என் மேல இருக்கணும். எந்த நேரமும் தேவனுடைய தயவு என் மேல இருந்தா நான் எல்லா இடத்துல மேன்மையாக தான் இருப்பேன், உயர்த்தப்படுவேன், எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருப்பேன். எந்த குழியை எனக்கு விட்டுறாலும் நான் முதல்ல தான் இருப்பேன், முன்னாலதான் இருப்பேன். தகுதி இல்லாம இருக்கும், தகுதி அதில் வந்துடும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எதுவுமே எனக்கு கிடைக்கும். ஆனா நான் தகுதி அடைக்கிற இடம் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டவருடைய தகுதியை பெறுகிறேன், தயவை பெறுகிறேன். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள். நல்லா கவனிக்கிறீங்க. நீங்க ஆசீர்வாதமாக உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கணும்னா மூன்றாவது காரியம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய வாக்கு தத்துவம். நல்லா கவனிக்கிறீங்க. ஒரு வசனம், போன வெள்ளிக்கிழமை உள்ள செய்தி கேளுங்க. ஒரு வார்த்தை உங்களுக்கு எந்த பிரசங்கத்தில் முழு பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம். ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், அது உங்க வாழ்க்கையை செழிப்பாக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு வார்த்தை, சுகத்துக்கு ஒரு வார்த்தை, அற்புதத்துக்கு ஒரு வார்த்தை, இல்லாததுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், அது போதும், அது கிரியை செய்யும். நீங்க அந்த வசனத்துக்கு வேற ஒண்ணும் பண்ணாண்ட. அல்லேலூயா. வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தை எல்லாமே வாக்குத்தத்தம் நிறைந்த வார்த்தை, உடன்படிக்கை செய்த வார்த்தை. அந்த வார்த்தை தேவன் தம்பேர்ல இதுக்கு மேல யாரும் இல்லைன்னு சொல்லி தம்பேர்ல ஆணையிட்ட வார்த்தை. அது அப்படியே நிறைவேறும். அது ஆசீர்வாதம். இந்த மூன்று காரியங்களை மனதில் கொள்ளுங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு வார்த்தை குழந்தையை பற்றி சொல்லிட்டாருன்னா நீங்க வேற ஒண்ணும் சொன்ன செய்யாண்டா. நீங்க சொல்லிருக்கீங்கப்பா, நீங்க சொல்லிட்டீங்க, குழந்தைக்கு ஒரு குழந்தை தருவேன், உனக்கு உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும் என்று கர்த்தர் சொல்லிட்டா நீங்க அதுக்கு வேற ஒண்ணுமே செய்யாண்டா. அந்த வார்த்தையே அதை செய்ய நிறைவேற்ற. ஏன்னா அதை சொன்னவர் வல்லமையுள்ளவர். உங்க தெய்வம் வல்லமையுள்ள தெய்வம். அந்த வார்த்தையை அதை நிறைவேற்றும். அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தத்துக்கு அதில் அவ்வளவு செல்வம், அந்த மதிப்பு இருக்கு. விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்கள். உங்களுக்கு தொழிலை குறித்து, உங்கள் வருமானத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தை மிக முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்குமானா அலக்களிக்காதீங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளை தருவேன்னாரு, அவன் விசுவாசித்தான், அவனுக்கு நீதி எண்ணப்பட்டு. ஆனா சாராள் என்ன பண்ணான்னா, கவனிக்கிறீங்க, தப்பு பண்ணக்கூடாது. குழந்தை தரேன்னா அவர் தருவாரு, அதுல நிக்கணும், அலக்கடிக்க கூடாது. வீடு தருவேன்னா தருவார், வேலை தருவேன், இந்த தொழிலை தருவேன்னா தருவார், அதுல நிக்கணும். இதை தருவேன் அப்படின்னா தருவார், அதுக்கு மேல அசையவே கூடாது. நீங்க அன்னை சொன்னீங்கப்பா, சொல்லி இருக்கீங்க, இந்த இடத்தை தருவேன், தருவார். உன் பிள்ளை சிங்காசனம் வைப்பேன்னு சொன்னார், வைப்பார். நீங்க அதுக்கு மேல கூட்டக்கூடாது, அதுக்கு மேல நீங்களா சேர்க்கக்கூடாது, நீங்களா உருட்டக்கூடாது. வாக்கு தத்தங்களை நீங்க உருட்டக்கூடாது, கர்த்தர் உருட்டுவார், கர்த்தர் செயல்படுத்துவார். உங்க விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம்.
பரலோக தேவனோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட நீங்க இணைக்கப்படுகிறீங்க, விசுவாசத்தில் நிக்கிறீங்க, அவ்வளவுதான். கர்த்தர் செயல்படுவார், கர்த்தர் செய்து நிறைவேற்றுவார். நல்லா கவனிக்கிறீங்க. ஆண்டவர் பிள்ளை தருவார்னு வசனம் சொல்லிட்டுன்னா அதை பிடிச்சுக்கணும். ஆண்டவர் இதை தருவேன்னு சொல்லிட்டாருன்னா அதை பிடிச்சணும், அவ்வளவுதான். அதிலே நின்றணும். நீங்களா உங்க புத்தியை போட்டு கொடைஞ்சி இலக்கழிச்சீங்கன்னா அது தேவனுடைய திட்டம் அல்ல. நீங்க சலிப்படைங்க, அது தேவ திட்டம் இல்ல. ஆபிரகாம் பிள்ளை தருவேன்னாரு. சாராள் என்ன பண்ணிட்டான்னா ஆகார சேரும், ஒருவேளை நம்முடைய சந்ததி இதன் மூலமா கட்டப்படும் என்று சொல்லுகிறார். அது தேவ திட்டம் இல்ல, தேவ திட்டம் அல்ல. கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டா மாறவே மாட்டார். ஒரு வசனம் உங்களுக்கு வந்துட்டுன்னா, ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையோடு பேசுதுன்னா அது நிறைவேறும் என்பதை நீங்க ஒரு நாளும் மறக்க கூடாது. நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை தானா வந்து நிறைவேறும். எல்லா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற வார்த்தை அது, எல்லா நன்மைகளை கொடுக்கிற வார்த்தை, நீங்க ஆசீர்வாதமா வாழ்வதற்குரிய வார்த்தை, வேத வசனங்கள், வாக்குத்தத்தங்கள். ஆமென். சங்கீதங்களை புத்தகம் 89ஆம் சங்கீதம் 34வது வசனத்தை வாசிப்போம். 89ஆம் சங்கீதம் 34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விரும்பினதை மாற்றாமலும் இருப்பேன். கவனிங்க, என்னுடைய வார்த்தையை நான் மாற்றவே மாட்டேன். என் உடன்படிக்கையை மீற மாட்டேன். நான் உங்களோட ஒரு வார்த்தையினால, வாக்குத்தத்தத்தினால உங்களோடு பேசி இருக்கணும், மீறவே மாட்டேன். கர்த்தர் மீற மாட்டார், கர்த்தர் மாற்ற மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? மாற்றவே மாட்டார். உங்களுக்கு மேல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவேன்னு சொன்னா எந்த மனுஷனால மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. நீங்க மாற்றாம இருக்கு. நீங்க விசுவாசத்துல அந்த வார்த்தையை பற்றி கொண்டு நீங்க சொன்னீங்களா, ஆண்டவரே நீங்க அது சொன்னீங்களே நிறைவேற்றுங்கன்னு மட்டும் தான் கேட்கணும். வேற போட்டு நீங்க குழந்தை இல்லைன்னா ஆஸ்பத்திரி அங்க இங்கன்னு ஓடக்கூடாது. நிறைவேற்றுங்க. அவரை உறுதியா பற்றி பிடிக்கணும். நம்முடைய பிள்ளை எனக்கு நிறைவேற்றுங்க, எனக்கு இந்த வீட்டை கட்டுங்க, நிறைவேற்றுங்க, என் தொழிலை கட்டுங்க, தொழிலை குறித்து வாக்குத்தத்தம் நில்லுங்க. கர்த்தரை நம்புகிறோம், செழிப்பான்னு சொன்னீங்க, என்னை செழிக்க பண்ணுங்க, எனக்கு இது வேணும். இருதயத்துல மனதுல எதை நிர்ணயிக்கிறீங்களோ அது நிறைப்படும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் இந்த நாளில் காலையில் அழைக்கிறார். சாத்தியமில்லாததெல்லாம் கர்த்தர் சாத்தியமாக மாற்றுகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரே ஒரு சம்பவ காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கவனிக்கிறீங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நல்லா கவனிக்கிறீங்களா? ஆசீர்வாதம் என்பது ஆபிரகாமுக்கு வீடு, ஆபிரகாமுக்கு பிள்ளைங்க, ஆபிரகாமுக்கு ஆடு மாடுக, ஆபிரகாம் வச்சிருந்த அதுல ஆசீர்வாதம். கவனிக்கிறீங்க? ஆபிரகாம் வச்சிருந்த ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? வாக்குத்தத்தம். இப்ப நல்லா கவனிக்கிறீங்க, 2 வசனத்தில் சொல்லப்படுது. நம்ம எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு பிள்ளைகள், சுதந்திரர்கள். அது நம்ம சுதந்திரிக்கணும். இப்ப சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் நமக்குரியது. ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரர் ஆகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆபிரகாம் அவருக்கு செத்து போன ஆடு மாட கேட்கல, அவர் வச்சிருந்த குடிசை வீட்டை கேட்கல. ஆபிரகாமுக்கு இருந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம். வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நல்லா கவனிங்க, உன்னை என்ன செய்வேன்னா பெரிய ஜாதியாக்குவேன். அதுக்குரியவனா இருக்கிறேன், நான் அப்படியா இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, குழந்தை பாக்கியம் மற்றவர்கள் அறிய வேண்டிய ஒரு சத்தியம். கற்பம் செத்து போனவர்களை கற்பத்தை உருவாக்க வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவார். அது விசுவாசிக்க தெரியணும். பலவீனங்களை மாற்றுவார், சுகவீனங்களை மாற்றுவார், நிலைமைகளை மாற்றுவார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, முதல் ஆசீர்வாதம். 2, உன்னை ஆசீர்வதிப்பேன்,
உன்னை பேர பெருமைப்படுத்து. நீ பெருமைப்படாண்டா, நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். முந்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். 7 ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க. அதை உரிமையாக்கி கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும், அதை பற்றி கொள்ளணும். இது நடக்கும், நடக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. பூமியில் உள்ள வம்சங்கள் என் மூலமாய், என் சந்ததி மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் நாட்கள் வரும். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்த பகுதியை நாம் அடுத்த வாரத்தில் தியானிப்போம். கண்களை மூடி செபிப்போம். எழுந்திருப்போமா? நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான செய்தியின் இறுதி வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையை நீர் ஆண்டவரே மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாதப்பா. என்னை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய வல்லமை வார்த்தைகள் கடந்து செல்லும்படி செபிக்கிறோம். இருதயத்தின் ஆழங்களிலே கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுண்டு வெளியேறும்படி செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மனதை விட்டு, இருதயங்களை விட்டு, சிந்தனை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அலக்களிப்பின் வல்லமைகளும் அதமாக்கப்படும்படி செபிக்கிறோம். தேவாவியானவர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசு மேலும் ஆசீர்வாதமாக வந்து அமர்வீராக, ஆசீர்வாதமாக வந்து அமர்வீராக. ஆண்டவரே, இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளை மகனாக, மகளாக, ஆண்டவர் ஊழியனாக, ஊழியக்காரியாக, பிள்ளைகளை ராஜாக்களாக, ராஜாத்திகளாக, ஆசாரியர்களாக உமக்கென்று தெரிந்து கொண்டீர். ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதே பெரிய பாக்கியம் அப்பா. உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம், உம்மால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம், உம்மால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக சொந்தமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த சொந்தமாகின்ற கிருபையை எங்களுக்கு ஒருமுறை எங்கள் கண்களை திறந்து தந்ததற்காக உமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் ஆண்டவரே தேவனுடைய தயவு ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கடந்து வரும்படி செபிக்கிறோம், கடந்து வரும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவ தயவை பற்றிக் கொள்ளுகிற வாழ்க்கை ஒவ்வொருடைய இருதயத்திலும் வருவதாக, வருவதாக. இந்த காலையில் உடைய பிள்ளைகளுக்கு தேவ தயவு தேவைப்பா, கிருபை செய்யும். மூன்றாவதாக வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை செய்த வாக்குத்தத்தங்கள், உமது பேரிலேயே நீர் ஆணையிட்ட வாக்குத்தத்தங்கள், ஆணைகள் அப்பா. அவைகள் நிச்சயமாக ஒரு வார்த்தை, ஒரு பிரசங்கத்திலோ வேத வாசிப்பிலோ எங்களுக்கு எந்த ரூபத்தில் கர்த்தர்களோடு கூட பேசின வார்த்தை இருக்குமானால் அது நிச்சயமாக நிறைவேறும் என்ற விசுவாசத்தை தாரும், தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாரும். வேறு எந்த இடத்திலும் மனதை திருப்பாதபடி, திசை மாறாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை இந்த பிள்ளைகள் விளங்கிக் கொண்டு ஜெயிக்க, உலகத்தில் வாழ, வெற்றி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். நீர் முதலாவது எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களுக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி அதிகாரம் தந்திருக்கிறீர். விதைத்து அறுப்பறுக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு இந்த நாளில் கர்த்தரின் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் எல்லா நன்மைகளாலும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா. ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.